கடையை திறக்கக்கூடாது என்று பெண்கள் ஒரு புறம், மறுபுறம் டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்க குடிமகன்கள் மறுபுறம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. டாஸ்மாக் கடை மூட வேண்டும், கடை முற்றுகை, திடீர் மறியல், போலீஸ் குவிப்பு. தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் 717 மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி செல்வ விநாயகம் மெயின் ரோட்டில் உள்ள மதுபான கடையால் அப்பகுதியில் பொதுமக்கள் வீடுகளில் குடியிருக்க முடியவில்லை. மது அருந்துவர்களின் தொல்லை அதிகமாக உள்ளது. மேலும் டாஸ்மாக் கடை அருகில் பள்ளிக்கூடம், கோவிலும் உள்ளது. மது அருந்துபவர்கள் மது அருந்திவிட்டு காலி பாட்டிலை குடியிருப்பு பகுதிக்குள் தூக்கி எறிகின்றனர் என்று பல முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் திடீரென்று செல்வ விநாயகபுரம் மெயின் ரோட்டில் முதலில் மறியலில் ஈடுபட்டனர். அதன் பின்பு டாஸ்மாக் கடை முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தனர். இதனை அடுத்து கலால் தாசில்தார் மணிராஜ் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். அப்போது ஒரு வார கால அவகாசம் வேண்டும், டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு என்று தாசில்தார் மணிராஜ் பொதுமக்களிடம் கோரினார். ஆனால் அதனை பொதுமக்கள் ஏற்கவில்லை. இந்த கடையால் எங்களுக்கு கடும் பாதிப்பு உள்ளது, இன்றே மூட வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி திடீரென்று மீண்டும் ரோட்டில் கற்கள் மற்றும் கட்டைகளை டோட்டல் போட்டு திடீரென்று மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி பொறுப்பு செல்வராஜ் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டது. அப்பகுதியில் மீண்டும் பதற்றம், பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் பொதுமக்கள், நாங்கள் படும் வேதனை கொஞ்சம் நெஞ்சமில்லை, நிரந்தரமாக இந்த கடை மூடினால் மட்டும்தான் நாங்கள் இப்பகுதியில் குடியிருக்க முடியும், இல்லையென்றால் மது அருந்திவிட்டு வருபவர்களின் தொல்லை அதிகமாகவே உள்ளது என்று தொடர்ந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது பற்றி போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் வசந்தகுமார் கூறுகையில், இந்த டாஸ்மாக் கடை பள்ளிக்கூடத்திற்கும் கோவிலுக்கும் அருகிலேயே உள்ளது. மேலும் மது அருந்திவிட்டு செல்பவர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செல்கின்றனர். சாலைகளில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியவில்லை. குறிப்பாக பெண்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்துதான் இன்று பொதுமக்களுடன் சேர்ந்து நானும் சாலை மறியலில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறேன். இந்த டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக செல்வ விநாயகபுரத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் வரை போராட்டம் நடைபெறும் என்று இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் வசந்தகுமார் கூறினார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கூறுகையில், இந்த டாஸ்மாக் கடையால் தினசரி நாங்கள் வேதனைப்பட்டு வருகிறோம். குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்ல முடியவில்லை, நாங்கள் கடைகளுக்கு செல்ல முடியவில்லை. மது அருந்திவிட்டு மது பாட்டிலை வீட்டிற்குள் தூக்கி எறிகின்றனர். இதனால் எங்களுக்கு வேறு வழியின்றி செல்வ விநாயகபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை கண்டிப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பெண்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து செல்வ விநாயகபுரம் மெயின் ரோட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டு பதற்றம், பரபரப்பு நிலவி வருகிறது. கடையை நிரந்தரமாக மூடும் வரை கடையை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று பெண்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரி வந்துட்டாங்க, அவங்க ஒருமையில பேசக்கூடாது, அமைதியா பேசணும், அப்படி பேசலாம். செல்லு உள்ளவர் அப்படிதானே சார் தெரியல, அதான் கேட்க. ஆமா சார், அதான் சார் இந்த இருக்கு பாருங்க, நடக்கிற தூரம் இல்லை. இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, ஆனா இந்த இடத்துல மக்கள் நெருக்கடியாங்க, எல்லா பக்கமும் கடை அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டீங்க, சந்தோஷம். என்னன்னா மொத்தமும் இங்க வரும்போது நேற்று நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க, நான் சொல்ல வேண்டாம், இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துன்னு கேட்பாங்க. அதிகாரி யார் சொல்லணுமோ ஏடிஎம் பக்கத்துல வச்சிருக்கோம். வீட்டுல இருந்து சண்டை போட்டு எடுத்துட்டு
குடும்பம் மொத்தம் வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். தமிழகத்திலே டாஸ்மார்க்கினுடைய எண்ணிக்கை குறையப்படும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்ததன்படி பல்வேறு மாவட்டங்களிலே டாஸ்மார்க்கினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாநகரிலே பல்வேறு விதமான டாஸ்மார்க்குகள், பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டன. அதன் பிறகு குடியிருப்பு பகுதியிலே இருக்கக்கூடிய கடைகளிலே அதிகப்படியான கூட்டம், குடிகாரர்களுடைய கூட்டம் அதிகப்படியாக வருவதால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறது. பெண்கள் ரோட்டில் நடக்க முடியல, ரோட்டில் பாதசாரிகள் போக முடியல, ரோட்டில் வண்டி வாகனங்கள் போக முடியல. எல்லா இடத்துலையும் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கடை நம்பர் 9970 செல்வநாயகபுரம் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய 9970. அது மாதிரி தூத்துக்குடியில் ஒரு 4 கடைகள் தூத்துக்குடி டவுனுக்குள்ள பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கடைகள் இருக்கு. அந்த கடைகளில் பிரமாண்டமான கடைகள் விற்பனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு சொன்ன தமிழக முதல்வர் அறிவித்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 மீட்டருக்குள்ள ஸ்கூல் இருந்தாலோ 100 மீட்டருக்குள்ள கோவில் இருந்தாலோ அந்த கடை அடைக்கணும்னு தான் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் இந்த கடையினுடைய 100 மீட்டரில் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கடையினுடைய இந்த பக்கம் 10 மீட்டரில் கோவில் இருக்குது. இப்படி இருந்தும் கூட சுற்றி பொதுமக்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய நெருக்கடியான குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. இவ்வளவு இருந்தும் கூடத்தில் இந்த கடையை ஏன் இவங்க பரிசீலனை செய்யல அடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியினுடைய டாஸ்மாக் மேனேஜர் அவர்களுக்கு கையுண்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பார்காரனையும் கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டான கடைகளை இங்கே தொடங்காங்க. அதன்படி தான் இந்த கடை இதுவரைக்கும் அடைக்கப்படலை. ஊருக்கு வெளியே இருக்கிற கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. எந்த பொதுமக்களும் கிடையாது. எல்லாம் ரோட்டில் இருக்கிற கடையெல்லாம் அடைச்சாச்சு. வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் குடியிருப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கடையை ஏன் அடைக்கலை? எதுக்குன்னா இங்கே முழுக்க மக்கள் அவதிப்படுறாங்க. தண்ணியை வாங்கிட்டு நேற்று நைட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சரக்கு வாங்க நிற்கும். இந்த கடை ரோட்டு மேல இருக்கிற கடையில ரொம்ப அநியாயம் நடக்கு. ரொம்ப இது எத்தனை வாடும் தெரியாது. 24 மணி நேரம் கடையை அடைக்காம 10 மணிக்கு அடைச்சிடணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்தோம். விடிய கடை நடக்கு, சரக்கு நடக்கு. அந்த சரக்கை விடிய பசங்க தூங்க மாட்டாங்க. இவங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்களா என்ன ஏதோ கடையில தூங்க முடியல. சரக்கு வாங்குறாங்க. சரக்கு வாங்குறாங்க.